ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான். சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷ ராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிக அற்புதமான ஒரு மாதம். இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். எப்படி வேணாலும் இருக்கலாம். நாளை நடப்பதை நாராயணன் மட்டுமே அறிவான்கிற ஒரு பழமொழி உண்டு, நமக்கு தெரியாது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும். அதையெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா 2 குருமார்களும் உங்களுக்கு அற்புதமா இருக்காங்க. அசுர குரு உங்களோட ராசிநாதன் அஷ்டமாதிபதி. துலாம் ராசி என்பதற்கு 99% உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் தான் நல்லது. உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்படலை அப்படின்னா ஏதாவது ஒரு வியாதி வந்துன்னு இருக்கும். ஆனால் முக்கால்வாசி துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அப்படி வரல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சுக்கிரன் சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா இனிப்பு பிரியர்கள் நீங்கள். இனிப்பு எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போய். சுகர் பேஷண்ட் அப்படின்னாலும் கொஞ்சமாவது எடுத்துக்கிறேன். இதுதான் துலாம் ராசி அன்பர்கள். ஆக உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியமான சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்றார். அற்புதம். அதுக்கடுப்படி தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு லாபாதிபதி. நிறைய பேர் இவர் தானே உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு. சர லக்னத்துக்குத்தான் பாதகாதிபதி. ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஆக இந்த லாபாதிபதி சூரிய பகவான் 9-12 குடை அதிபதி புத பகவான் வக்ரகதியில், அதே சமயம் 2-7 குடை, அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி களத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் ராகு பகவான் இவங்க எல்லாருமே பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க, 5ஆம் இடம்.
ராகு வந்ததுலேருந்து கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க உங்களுக்கு. எதுலேயுமே ஒரு திட்டமிடல் இல்லை, பயம், டென்ஷன். பணம் வந்துட்டுருக்கு போயின்ட்டுருக்கு, ஆனால் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பம் இருக்கேன்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக நிறைய பேர் என்னையா காசு பணம் நிறைய இருக்குது, பரவாயில்ல, நான் உழைக்கிறதுக்கு ஏதோ வருது, ஆனால் நிம்மதி இல்லைப்பா, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, உத்தியோகத்தில் ஏதோ போய்கிட்டு இருக்கு, தொழில் வியாபாரம் சொல்கிற மாதிரி இல்லை, ஏதோ அதான் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவும் இருக்கு, கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு, நண்பர்கள்ட்ட சில பிரச்சனைகள். ஆனா எப்படியோ உருட்டி பரட்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஏன் நீங்க ஓட்டுறீங்க தெரியுமா? குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு, 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. குழந்தைகளோட முன்னேற்றம், உத்தியோகத்தில் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன், குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிப்பு, பொருளாதாரத்தில் எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் சமாளிப்பு, நண்பர்கள்ட்ட பிரிவினையே வந்தாலும் கூட அதை சமாளித்து அதை சரி பண்ணிக்கிறது. சூப்பர், அற்புதம். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு சமாளிப்பு சொல்லவே வேண்டாம், அருமையாக சமாளிச்சிங்க. அந்த வகையில் சமாளிப்பீங்க, இன்னமும் அப்படியே தொடரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களோட லாபாதிபதி சூரிய பகவான் 15ஆம் தேதி மார்ச் 15லேருந்து அப்படியே உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு உச்சமடைந்த சுக்கிரனோட சேர்றார். அங்கே ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் இருக்கார். 2 பேரும் எல்லாம் 3 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்போ உத்தியோகத்தில் பரபரப்பான ஒரு சூழல், கடன் சுமை கண்டிப்பாக குறையும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்குங்க, மனசில் சந்தோஷம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, அவ்வளோதான். அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ரிட்டையர்டு பர்சன் அப்படின்னாலும் பரவாயில்லை, மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அப்படின்னாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். ஏன்னா உச்சமடைந்த சுக்கிரன் நன்மையும் செய்வார், ஒரு பாடத்தையும் கொடுப்பார். ஏன்னா அஷ்டமாதிபதி அவர் தான். அஷ்டமாதிபதி அப்படின்னாலே மறைவு ஸ்தானம், 8ஆம் இடத்து. அப்போ இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு இந்த மறைவு பிரதேசத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதான் பாலியல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சாப்பாட்டில். அதுமாரி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. பொறுமையாக இந்தந்த வேலையை இப்படி முடிக்கணும்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. ஆனால் இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பாக்கியத்தை இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசியில் தான் ஒரு உச்சமடைகிறார். அதனால் இந்த துலாம் ராசி நேயர்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க தெரியுமா? ஒரே காரணம், நீங்கள் நியாயவான், நீதிமான், தர்மவான். அதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க இப்படின்னு, அதனாலே சில டென்ஷன் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்குறதுக்குன்னே இருப்பாங்க. அதுமாதிரி இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இந்த துலாம் ராசி நேயர்களை யார் பார்த்தாலுமே அவங்களோட கஷ்டத்தை அவங்கக்கிட்ட இறக்கிடுவாங்க. இந்த சுமதாங்கியும் மங்கள் அதுமாரி யாராக இருந்தாலும் பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட அவங்கள பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க உங்ககிட்ட கதையாக சொல்லுவாங்க, அப்பா இந்த மாதிரி ஆச்சுப்பா, என் குடும்பத்தில் இப்படிலாம் ஆயிடுச்சுப்பான்னு. அவங்களுக்கு அதில் ஒரு ஆறுதல், அவ்வளோதான். நீங்கள் போய் தீர்த்து வைக்க போகிறதில்ல, ஆறுதல். அவ்வளோ நல்ல மனிதர்கள் நீங்கள். அதனால தான் கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு பாடங்களாக அமையும். கவலைப்படாதீங்க, கஷ்டத்தை கஷ்டமாக எடுத்துக்காதீங்க, பாடங்கள். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த கர்மாவை கழிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சுகங்களை உங்களுக்கு யார்? சனீஸ்வர பகவான் சொல்லுங்கள். சுகாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. போன ஜென்மத்தை கர்மாவை கழிக்கிறீங்க. அது எப்படி கழியும்? ஒன்று உடல் உபாதை, மான உபாதை, இதுதான். ஆனாலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான்ங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும்.
அதே சமயம் 2-7 கூடிய அதிபதி செவ்வாய். உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டு. துலாம் ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை வர வரைக்கும் ஏதோ ஓட்டிட்டு இருப்பீங்க. வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். என்ன, அந்தந்த இடத்துல உட்காரும் போது தான் கஷ்டம். ஏன்னா எல்லா கிரகத்துக்கும் 2 ஆதிபத்தியம் உங்களுக்கே தெரியும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்து அதிபதி, அதே சமயம் 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். சில காலகட்டங்களில் உங்களை முயற்சிகளை ஏற்றி விடுவார், ஒரு சில காலங்களில் நோய் நொடி இதை மாதிரிலாம் கொடுப்பார். அதே சமயம் மிக இது பார்த்திங்கன்னா தொழில் சாதாரணமாகவே துலாம் ராசி என்பவர்களுக்கு 2ஆம் பட்சமாக தான் அமையும். அவங்க பார்ட்னர்ஷிப்பாக அவங்க மிஸ்ஸஸை வச்சுக்கிட்டா தான், அவங்க வாழ்க்கை துணையை வச்சுக்கிட்டா தான் சரி. ஆனால் இதே அவங்க வந்து வேறு இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி, லாபாதிபதி. அப்படின்னா இந்த லாபாதிபதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் நீச்சம். கரெக்டாக? அப்போ எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் துலாம் ராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் பகிர்ண ரோகஸ்தானத்தில் சேர்ந்த உடனே உங்களோட முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுக்கு ஒரு லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரபரப்பான ஒரு சூழலில் உங்களுக்கு லாபம், அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே ஒரு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா பகிர்ண ரோகஸ்தானம்ங்கிறது உபஜயஸ்தானங்கள். அற்புதம். உபஜயஸ்தானம் அப்படின்னாலே உங்களோட முயற்சிகள் வெற்றியடையும். அடுத்தபடியாக இந்த புத பகவான் 20ஆம் தேதி மார்ச்லேருந்து அப்படியே வக்கர நிவர்த்தி அடைகிறது. உங்களுக்கு ஓரளவுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் சகாயாதிபதியும் பகிர்ண ரோகாதிபதியுமான குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். ஆனாலும் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுதான். ஆனால் மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து அவர் அப்படியே வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறதுங்கிறது முழு பலம், அதுவும் 9ஆம் இடம். அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையிறதா இல்லையா பாருங்கள், தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய துலாம் ராசி என்பவர்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் பரிகாரம் பண்ணாலே வெற்றி கிடைக்கும். அந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு பகவான் மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதுமாதிரி உங்கள் ஜென்மராசியில் ஒரு பார்வை, உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் தெளிவாக சில விஷயங்களில் தெளிவாக செயல்படுவீங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் தான் லாபஸ்தானத்துலேருந்து மிக பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டுருக்காரு. ஏன்னா கேது 16ஆம் இடத்துலேருந்து, எந்த கிரகம் 16ஆம் இடத்துல இருந்தாலும் வெற்றி தான். அதுவும் கேது இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா ஞானம், உங்களுக்கு ஞானம் அதிகமாகவே கிடைக்கும். குரு இந்த கேது வந்து ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ஸோ குரு உங்களுக்கு அனுகூலம், சனி பகவான் அனுகூலம், 15 சூரியன் அனுகூலம், சுக்கிர பகவான் உச்சமடைந்து உட்கார்ந்துருக்கார். ஏன்னா உங்கள் ராசிநாதன். ஏன்னா அதே சமயம் அதான் சொல்லிட்டேன், என்னென்னா அஷ்டமாதிபதியும் அவர் தான். அஷ்டமாதிபதி உச்சமடையக்கூடாது, புரியுதா? அதனால் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். அப்போ தான் இந்த ராசிநாதன் வேலை நல்லபடியாக நடக்கும். அடுத்தபடியாக கேது எல்லாருமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க, துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை 2 மங்கை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. விஷ்ணு துர்க்கை இருப்பாள் நிறைய கோயிலில். பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு அப்படியே விஷ்ணு துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா இந்த பக்கம் பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கு வாங்க. துர்க்கை அம்மா இருப்பா, துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. அதுக்காக சிவனை வழிபாடு பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். சிவனெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு துர்க்கை கிட்ட வந்து ஒரு உங்களோட கஷ்டங்களெல்லாம் சொல்லுங்க. அற்புதமான பலன்களை ஒரு நெய் தீபம் போடுங்க துர்க்கைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும். அதேமாரி ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மிக 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 அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.